சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் பார்க்க போறோம். சோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல என்ன கொடுத்திருப்பாங்க, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வச்சு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும். பட் எஸ்பெஷலி என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கண்டுபிடிங்க அப்படின்னா அப்பதான் நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். சோ இது நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிதான் பார்க்க போறோம். இதுக்கு மெயின் என்னன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையணும், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும். ஓகேவா? So a simply supported beam of length 10 meter carries both UDL and point load. அவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க, டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இல்ல பாயிண்ட் லோடும் ஆக்ட் ஆகுது, யூடிஎலும் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். இதுதான் சிம்பிளி சப்போர்ட்டட் கொடுத்தாங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? இல்ல எது இதெல்லாம் அப்வர்ட் போகுதுன்னு பாருங்க. சோ RA பிளஸ் RB. நெக்ஸ்ட் எதெல்லாம் டவுன்வர்ட் போகுது, 50 போகுது, நெக்ஸ்ட் 40 வருது, நெக்ஸ்ட் இந்த 10 இது வந்து எப்படி இருக்கு, 10ங்கிறது யூடிஎல். அப்ப யூடிஎல் என்ன பண்ணும், லோட் இன்டு இந்த டிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்ணும். சோ இது எப்படி தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் நான் சால்வ் பண்ணிருப்பேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கிறேன், அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்க. ஓகேவா? அப்பதான் நம்ம எப்படி எப்படி இந்த லோட் எடுத்திருக்கோம், ஏன் மல்டிப்ளை பண்றோம், ஏன் பாயிண்ட் லோட டைரக்டா எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகேவா? சோ 50 பாயிண்ட் லோட்னா அப்படியே எடுத்துக்கணும். யூடிஎல்னா அந்த டிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணும். சோ 10 into 4 இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 130 கிலோமீட்டர். சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏ எடுக்கணும். இது உங்க இஷ்டம் தான். நீங்க சில புக்ல ஏ எடுத்திருப்பாங்க, சில புக்ல பி எடுத்திருப்பாங்க. சோ நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் கரெக்டா ப்ராப்பரா போடும். ஓகேவா? சோ நம்ம போன இதுல பார்த்த மாதிரி மூமெண்ட்னா என்ன பண்ணோம், பாயிண்ட் லோட் இருந்துச்சுன்னா லோட் இன்டு டிஸ்டன்ஸ், லோடோட டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதே யூடிஎல் இருந்துச்சுன்னா லோட் இன்டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2. ஓகேவா? இது ஒரு 2 ப்ராப்ளம்ஸ்க்கு இதே மாதிரி நான் எழுதியிருப்பேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு நான் போட்டுக்க மாட்டேன். சோ நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்து புரியுறவங்க பொறுமையா ஒன்னொன்னா பார்த்து பண்ணீங்கனாலே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏ. ஓகேவா? எல்லாமே ஃப்ரம் த ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு நம்ம போகணும். ஓகேவா? ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி போகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, ஆர்பி. இது ஆர்பிங்கிறது என்னது, பாயிண்ட் லோட். இது பாயிண்ட் லோட் தானே. பாயிண்ட் லோட்னா ஒரு கோடு இருக்கும், ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அப்போ பாயிண்ட் லோட்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இது மேல ஃபர்ஸ்ட் பிளஸ் மைனஸ் பாத்துக்கலாம். அப்போர்டா இருந்துச்சுன்னா என்ன சொல்லிருக்கேன் நான், பிளஸ் போடணும்னு சொல்லிருக்கேன். சோ பிளஸ் போட்டுமா. நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் லோட்னா இங்க என்ன பண்ணிருக்கோம், மொமெண்ட்ல பாயிண்ட் லோட் கண்டுபிடிக்கும் போது லோட் இன்டு டிஸ்டன்ஸ். அப்போ ஆர்பிங்கிற லோடு எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும், ஏ வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அப்ப அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏ வரைக்கும் 10 மீட்டர். ஓகேவா? அதான் ஆர்பி இன்டு 10. நெக்ஸ்ட் என்ன லோடு இருக்குது, பாயிண்ட் லோட்னா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 40ங்கிறது வந்து டவுன்வர்ட். அப்ப டவுன்வர்ட் என்னது, மைனஸ் போட்டிருக்குமா, மைனஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 40 இந்த பாயிண்ட். அப்ப லோட் பாயிண்ட் லோட் என்னது, லோட் இன்டு டிஸ்டன்ஸ் எது வரைக்கும், ஏ வரைக்கும். அப்போ இந்த டில அந்த 40 ஆக்ட் ஆகுது. சோ டில இருந்து ஏ வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 6. அப்போ 40 into 6. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்க ஒரு பாயிண்ட் லோட் இருக்கா, சில ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. அப்போ டவுன்வர்ட்னா மைனஸ் 50 into ஏ வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 2. அப்போ 50 into 2. இப்போ பாயிண்ட் லோட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் யூடிஎல்க்கு என்னது, லோட் இன்டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2. அப்போ இதனுடைய லோட் எவ்வளவு, இது டவுன்வர்ட்னா என்னது, மைனஸ். டிஸ்டன்ஸ் லோட் எவ்வளவு 10. இந்த யூடிஎல் எது வரைக்கும் ஆக்ட் ஆகுது, 4 வரைக்கும் ஆக்ட் ஆகுது. அப்போ லோட் இன்டு டிஸ்டன்ஸ் இன்டு 10 into 4 the distance into distance divided by 2. 4 into லோடு தான் 10, டிஸ்டன்ஸ்ங்கிறது 4, டிஸ்டன்ஸ்ங்கிறது 4 divided by 2. ஏன் பிளஸ் 2 போட்டிருக்கேன் அப்படின்னா இது வரைக்கும் தான் 4 ஆக்ட் ஆகுது. நம்ம எது வரைக்கும் பாக்குறோம், ஏ வரைக்கும் பாக்குறோம். அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்குது, 2 இருக்குது. ஓகேவா? அதனால என்ன பண்றோம், பிளஸ் 2 நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு தனி பிராக்கெட் போடணும், மொத்தமா தனி பிராக்கெட் போடணும். நீங்க மொத்தமா என்ன பண்ணிடக்கூடாது, எல்லாத்தையும் ஒரே பிராக்கெட்ல போட்டு பண்ணிடக்கூடாது. இந்த இதுக்கு வரும்போது 4/2 பிளஸ் 2. ஏன்னா எது வரைக்கும் பாக்குறோம், ஏ வரைக்கும் பாக்குறதுனால இந்த 10 into 4 into 4 divide by 2 பிளஸ் எது வரைக்கும், ஏ வரைக்கும். அப்ப ஏ வரைக்கும் இந்த இவ்வளவு கேப் இருக்கா, அந்த கேப் எவ்வளவு, 2. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுங்க, 2. அப்ப 2 2s are 4. 2 plus 2 4. 4 into 10. ஓகேவா? அதுதான் என்னது, 160. இங்க என்ன பண்ணுங்க, இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த மைனஸ் எல்லாம் இஸ் ஈக்குவல் டு இந்த சைட் கொண்டு போயிருங்க. இதை ஆட் பண்ணா 500. சோ ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 500. இந்த 10 கீழே போயிடுச்சுன்னா ஆர்பி உடைய வேல்யூ 15 வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த ஆர்பி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணும். RA plus RB is equal to 130 kilonewton. இல்ல RB உடைய வேல்யூ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க.
சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நமக்கு ஆரியோடைய வேல்யூ தெரிஞ்சிடும். நீங்க இதை கண்டுபிடிச்சிட்டாலே பாதி ஸ்டெப் போகும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து எப்படி வரையணும்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், பாயிண்ட் லோட்னா லோட அப்படியே எடுத்துக்கணும். யூடிஎல்னா லோட் இன்டு டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம அதுதான் பார்க்க போறோம். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல பக்கத்துல நீங்க வரைஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் வரைஞ்சு வைக்கல, வரையாதனால நான் பேக் போயிட்டு உங்களை நடத்துறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் அட் பி, என்னென்ன லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடணும். நம்ம தானே லெட்டர்ஸ் போட்டிருக்கோம். சோ லெட்டர்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. என்ன லெட்டர்ஸ் இருக்குது, பி இருக்குது, நெக்ஸ்ட் டி இருக்குது, அப்புறம் சி இருக்குது, அப்புறம் ஏ. அதுதான் அங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? அதை நான் என்ன பண்ணிருக்கேன், நெக்ஸ்ட் பி டி சி ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பில பாருங்க, பில என்ன லோட் ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க. பில என்ன லோட் ஆக்ட் ஆகுது, பில என்ன லோட் ஆக்ட் ஆகுது, பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. அது வந்து என்னது, அப்வோர்ட் போகுது. அப்ப அப்வோர்ட் ஆனது பிளஸ். அப்போ இந்த பில ஆக்ட் ஆகுற அந்த லோடோடைய வேல்யூ என்னது, ஆர்பின்னு கண்டுபிடிச்சுக்கிறோமா, 50. அப்ப மேல போச்சுன்னா பிளஸ். அப்ப நீங்க என்ன எழுதணும், பிளஸ் 15 போகும். நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் அட் டி. ஷியர் ஃபோர்ஸ் அட் டி, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இந்த சம்ம ஃபர்ஸ்ட் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு இந்த வீடியோ பாருங்க. ஓகேவா? அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் பின்னாடி ஸ்க்ரால் பண்ணி போறதுனால அது உங்களுக்கு டிஃபிகல்ட்டா கூட இருக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் அட் டி. டில பாக்குறோம். இப்ப டில பாக்குறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற லோடும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? டியும் எடுத்துக்கணும். ஷியர் ஃபோர்ஸை பொறுத்தவரை டில ஆக்ட் ஆகுற லோடையும் எடுத்துக்கணும், அதுக்கு முன்னாடி ஆக்ட் ஆகுற லோடையும் எடுத்துக்கணும். அப்ப ஷியர் ஃபோர்ஸை டி கண்டுபிடிக்கும் போது இதுக்கு முன்னாடி என்ன லோடு ஆக்ட் ஆகுது, ஆர்பிங்கிற ஒரு வேல்யூ ஆக்ட் ஆகுது. சோ அது வந்து அப்வோர்ட். அப்ப அப்வோர்ட்னானது பிளஸ். ஆர்பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 15 கண்டுபிடிச்சிருக்கோம். டி, டில இருக்கிற லோடு நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப டி, பட் இங்க இருந்து தான் இந்த யூடிஎல் ஸ்டார்ட் ஆகுது, அதை எடுத்துக்க கூடாது. ஓகேவா? சோ டி, இந்த டில என்ன ஆக்ட் ஆகுது, ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது, அது டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. அதனால என்ன பண்ணோம், -40 இங்க இருக்குமா, +50 மேல ஆர்பி போகுது, -40 கீழே வருது. சோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணனா எவ்வளவு, 10 கிலோ நியூட்டன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், சில பார்க்க போறோம். சோ சில பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சி, நெக்ஸ்ட் சியா, சிக்கு முன்னாடி என்ன லோடு இருக்குன்னு பார்க்க போறோம். சில ஆக்ட் ஆகிற லோடு எடுத்துக்கணும், 15 லோடு எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி மொத்தம் நமக்கு 3 லோடு இருக்குது. ஒன்னு 10 கிலோ நியூட்டன் யூடிஎல் லோடு இருக்குது, 40 கிலோ நியூட்டன் லோடு இருக்குது, நெக்ஸ்ட் பில ஆக்ட் ஆகிற லோடு இருக்குது. ஃபர்ஸ்ட் பில ஆக்ட் ஆகிற லோடு எடுத்துக்கணும். எவ்வளவு, 50. அப்வோர்ட் போகுது, சோ +50. இங்க டில ஆக்ட் ஆகுறது மைனஸ். ஓகே, 40 டவுன்வர்ட் ஆகுது, சோ -40. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்க யூடிஎல் இருக்கா. அப்போ ஷியர் ஃபோர்ஸ்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், ஷியர் ஃபோர்ஸ்ல யூடிஎல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், லோட் இன்டு டிஸ்டன்ஸ். அது என்னது 40 லோட் நமக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் அந்த இது பாருங்க, மொத்தமா அந்த லோட் எது வரைக்கும் ஆக்ட் ஆகுது, இந்த 4 வரைக்கும் ஆக்ட் ஆகுது. அதனால 10 × 4 அப்படின்னு போட்டுருக்கோம். ஓகேவா? சோ 10 × 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன வருது, வேல்யூ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் சில லோடு எழுதல, அதனால தனியா எழுதியிருக்கேன். சோ நீங்க மொத்தமா எழுதிக்கோங்க. சோ ஆன்சர் உங்களுக்கு 80 கிலோ நியூட்டன் வருது. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், ஏல பார்க்கணும். ஈஸியா ஷியர் ஃபோர்ஸ் ஞாபகம் வைக்கிறது எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, மேல என்ன இருக்குதோ எக்ஸஸா ஒன்னு ஆட் ஆகிட்டே இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் 50 இருக்கோமா, எக்ஸஸா ஒரு லோடு ஆக்ட் ஆயிருக்கு. திரும்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிக்கும், இது அப்படி திரும்ப கீழே இருக்கும், எக்ஸஸா ஒரு லோடு ஆக்ட் ஆயிருக்குது, இந்த லோடு ஆக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், திரும்ப அதே இதை திரும்ப ரிப்பீட் பண்றோம். ஓகேவா? அந்த மாதிரி ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும் ஷியர் ஃபோர்ஸ்ல. ஆனா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்ல அப்படி பண்ணக்கூடாது. இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ பார்க்க போறோம். ஏல ஆக்ட் ஆகிற லோடையும் பார்க்கணும், அதுக்கு முன்னாடி ஆக்ட் ஆகிற லோடையும் பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஏல லோடு ஆக்ட் ஆகுதா. சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற லோடு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். சோ ஆர்பிங்கிறது என்னது, பிளஸ். சோ பிளஸ் என்ன பண்ணோம், 50, ஏன்னா அப்வோர்ட் போகுது, சோ +50. இங்க பாருங்க, இங்க நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது டவுன்வர்ட், அதனால வந்து -40. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க ஒரு லோடு மைனஸ். ஓகேவா? அப்ப டவுன்வர்ட் போகுது, அப்ப இங்க என்னது -50. நெக்ஸ்ட் இருக்குது ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. அப்ப யூடிஎல் என்னது 10 × 4. பெண்டிங் மொமெண்ட் தான் நம்ம இது ஃபுல்லா எடுக்கணும், பட் ஷியர் ஃபோர்ஸ்க்கு இந்த 10 × இந்த 4 மட்டும் தான் எடுத்துக்கணும். அது -10 × 4. நெக்ஸ்ட் என்னது, இந்த அப்வோர்ட் போகுதா, இந்த அப்வோர்ட்னா என்ன பண்ணோம், அப்போ அந்த இடத்துல என்ன, ஆரியோடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 80. அப்போ அப்வோர்ட்னா +80. +80. நான் நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துல இருந்து இதுக்கு பக்கத்துலயே இந்த டயக்ராம் வரைஞ்சிரும். ஓகேவா? ஏன்னா பின்னாடி போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துல இருந்து அந்த இடத்துல டயக்ராம் வரைஞ்சிடலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல சிம்பிளி சப்போர்ட் இருக்கு, இங்க 0 கிலோ நியூட்டன் வரணும். ஓகேவா?
கண்டிப்பா வரும். நீங்க பார்த்து கரெக்டா பண்ணீங்கன்னா. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். சோ பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு நல்ல வேலை கீழே டயக்ராம் இருக்குது. சோ டயக்ராம் வச்சு எனக்கு கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு சொல்லி தரேன். சோ பெண்டிங் மொமெண்ட். சோ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அட் பி. எப்பயுமே இந்த சப்போர்ட்ல வர்றது எப்பயுமே சிம்பிளி சப்போர்ட் பொறுத்தளவுல இந்த பி பாயிண்ட் எடுத்தாலும் சரி, இந்த ஏ பாயிண்ட் எடுத்தாலும் சரி 0 தான் வரும். ஓகேவா? 0. ஃபர்ஸ்ட் ஏன்னா இங்க பெண்டிங் மொமெண்ட் என்ன சொல்லிருக்கேன்? பாயிண்ட் லோட் ஆச்சுன்னா லோட் இன்டு டிஸ்டன்ஸ். யூடிஎல் ஆச்சுன்னா லோட் இன்டு டிஸ்டன்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2. அப்படிதானே படிச்சிருக்கோம். அப்போ பெண்டிங் மொமெண்ட் பி. பில பாருங்க ஒரு பாயிண்ட் லோட் இருக்குது. பாயிண்ட் லோட் ஆனது லோட் இன்டு டிஸ்டன்ஸ். பட் பாயிண்ட் லோட் இருக்குது ஆனா டிஸ்டன்ஸ் இல்ல. ஓகேவா? டிஸ்டன்ஸ்னா 0. அப்போ எனிதிங் இன்டு 0 0 தானே வரும். அதனால 0 டைரக்டா போட்டாச்சு. நெக்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் அபவுட் டி கண்டுபிடிக்க போறோம். இப்போ டி. ஓகேவா? டிக்கு முன்னாடி பெண்டிங் மொமெண்ட்ல என்ன பண்ணா அந்த டில ஆக்ட் ஆகிற லோடு எடுக்கக்கூடாது. பட் ஷியர் ஃபோர்ஸ் என்ன பண்ணோம்? டில ஆக்ட் ஆகிற லோடு எடுத்துக்கிட்டோம். பட் பெண்டிங் மொமெண்ட்டை பொறுத்தளவுல அந்த டில ஆக்ட் ஆகிற லோட எடுக்கக்கூடாது. ஏன்னா லோடு இருக்கும் பட் டிஸ்டன்ஸ் இருக்காது. ஓகேவா? அதனால நெக்ஸ்ட் டி பாக்குறோம். டி பாக்குறதுக்கு முன்னாடி டிக்கு முன்னாடி என்ன லோடு இருக்குன்னு பாக்குறோம். டிக்கு முன்னாடி என்ன லோடு இருக்குது? ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது. அப்ப பாயிண்ட் லோடு பாயிண்ட் லோடுனா என்னது? லோடு இன்டு டிஸ்டன்ஸ். அப்ப ஆர்பி உடைய வேல்யூ என்னது? ஆர்பி உடைய வேல்யூ என்னது? 50. டிஸ்டன்ஸ் எது வரைக்கும் பார்க்கணும்? டி வரைக்கும். அப்ப டி வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 4. ஓகேவா? இது அப்வர்ட்னால பிளஸ். சோ பிளஸ் 200 கிலோமீட்டர் மீட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? சி கண்டுபிடிக்கிறோம். சோ சிக்கு முன்னாடி என்ன லோட் இருக்குன்னு பார்க்கணும். சில ஆக்ட் ஆகுற லோட எடுக்க கூடாது. ஓகேவா? சிக்கு முன்னாடி என்ன லோட் ஆக்ட் ஆகுது? ஒரு 40 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகுது. ஒரு 10 கிலோ நியூட்டன் per மீட்டர் ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பில ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ சி சி வரைக்கும் என்ன பண்ணணும்? அந்த டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கணும். அப்ப என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஆர்பி. இப்போ வந்து பினானது பாயிண்ட் லோட்னானது லோட் இன்டு டிஸ்டன்ஸ். சோ அப்வர்ட் போகுது. சோ பிளஸ் லோட் எவ்வளவு? 50. எது வரைக்கும் பார்க்கணும்? டிஸ்டன்ஸ் சி வரைக்கும். அப்போ சி வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 8. அதான் 50 இன்டு 8 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன லோடு இருக்குது? இது ஒரு பாயிண்ட் லோட். இது வந்து டவுன்வர்ட்னா என்னது? மைனஸ் போட்டாச்சா? 40. இது வந்து பாயிண்ட் லோட் தான். அப்போ லோடு போட்டாச்சு. நெக்ஸ்ட் சி வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 4. சோ 4. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? யூடிஎல். யூடிஎல் என்ன பண்ணும்? லோட் இன்டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? லோட்னா அளவு 10 போட்டுருவீங்க. இது வந்து டவுன்வர்ட்ல ஆரோ மார்க் இருக்குது. சோ மைனஸ். லோட் எவ்வளவு? 10. டிஸ்டன்ஸ் இந்த யூடிஎல் எது வரைக்கும்? சி வரைக்கும் அந்த லென்த் எவ்வளவு பார்க்கணும்? 4. சோ 4 இன்டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2. நீங்க எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 160 கிலோ நியூட்டன் per மீட்டர் வந்துடும். நெக்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் அபவுட் ஏ எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஏல ஆக்ட் ஆகுற லோட எடுக்க கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன லோடு இருக்குது? சில ஒரு லோடு இருக்குது, 50 இருக்குது, 10 இருக்குது, 40 இருக்குது, ஆர்பி இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட் லோட்ல இருந்து வரும். ஓகேவா? இப்போ ஆர்பி இது வந்து என்னது? அப்வர்ட்ல போகுது. அப்வர்ட்னா என்னது? பிளஸ் போட்டாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 50. இந்த ஆர்பி உடைய வேல்யூ என்னது? 50 இன்டு டிஸ்டன்ஸ் போனோமா? பாயிண்ட் லோட்னா லோடு இன்டு டிஸ்டன்ஸ். அப்போ ஆர்பி எது வரைக்கும் பார்க்கணும்? டிஸ்டன்ஸ் இப்போ ஏ வரைக்கும் பார்க்கணும். ஓகேவா? ஏ வரைக்கும் பார்க்கணும். டிஸ்டன்ஸ் அளவு இங்க ஒரு 4, இங்க ஒரு 4 பிளஸ் 2 எவ்வளவு? மொத்தமா 10 போட்டாச்சா? நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் லோட் இருக்குது. இது வந்து டவுன்வர்ட்னானது மைனஸ். பாயிண்ட் லோட்னானது லோட் இன்டு டிஸ்டன்ஸ். லோட் எவ்வளவு? 40 இன்டு டிஸ்டன்ஸ் அளவு இங்க இருந்து இது வரைக்கும் பார்க்கணும், ஏ வரைக்கும் பார்க்கணும். அப்ப அதோட டிஸ்டன்ஸ் 6 பண்ணியாச்சு. போட்டாச்சா? ஓகே. நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் லோட் இருக்கா? இந்த ஒரு பாயிண்ட். இது என்னது? டவுன்வர்ட்னா என்னது? மைனஸ் 50. லோட் பாயிண்ட் லோட்னானது லோட் இன்டு டிஸ்டன்ஸ் தானே. இப்போ லோட் வந்து 50. எது வரைக்கும் பார்க்கணும்? ஏ வரைக்கும். அப்ப ஏ வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 2 போட்டாச்சா? நெக்ஸ்ட் ஒரு யூடிஎல் இருக்குது. நெக்ஸ்ட் இங்க ஒரு பாயிண்ட் லோட். சோ டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் 50 இன்டு ஏ வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 2. சோ 2. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? யூடிஎல். யூடிஎல் என்னது? லோட் இன்டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2. அப்ப என்னது? டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் லோட் எவ்வளவு? 10. டிஸ்டன்ஸ் அளவு 4 இன்டு 4 டிவைட் டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2. நெக்ஸ்ட் நம்ம எது வரைக்கும் பார்க்கணும்? பெண்டிங் மொமெண்ட் அபவுட் ஏ இருக்குது. அப்போ ஏ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அப்ப என்ன பண்ணோம்? இது வரைக்கும் நம்ம எழுதிட்டோம். பிளஸ் ஏ வரைக்கும் தானே இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிடணும். எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது ரிமைனிங்? +2. இங்க ஏன் நம்ம போடல அப்படின்னா, ஏன் இங்க +2 போடல அப்படின்னா, இங்க பெண்டிங் மொமெண்ட் அபவுட் சி தான் கேட்டிருக்காங்க. அப்ப சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அளவு சிலே அது யூடிஎல் ஸ்டாப் ஆயிடுது. சோ 10 இன்டு அந்த டிஸ்டன்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் பை 2 போட்டோம். பட் இங்க என்ன இருக்குது? ஏ வரைக்கும் இருக்குது. அப்ப ஏ வரைக்கும்னா என்ன பண்ணணும்? லோட் இன்டு அந்த டிஸ்டன்ஸ் பை 2. எது வரைக்கும் பார்க்கணும்? ஏ வரைக்கும் பார்க்கணும். சோ இந்த +2 ஆட் பண்ணிடணும். நீங்க எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 0 கண்டிப்பா வரும். ஓகேவா?